தமிழ்ல வரவே மாட்டேங்குது வார்த்தையே, கன்னடா தான் வருது. எப்படி எப்படி நல்லா இருக்கிறியா? இந்த பெட்டா உட்காரலாமா? சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீ. கவனத்தோட விளையாடினா நல்லா இருக்கும். இன்னும் நீ கவனமா விளையாடணும். பண்போட மதிக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் மாத்திக்கணும். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. இந்த மீட்டிங் நடக்கும்போது இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்திய, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும். நீ மாத்திக்கினா இன்னும் நல்லா இருக்கும். அஞ்சிருக்கிட்ட எல்லாம் அந்த கிண்டல் பண்ற மாதிரி அது அந்த அளவுக்குல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ல கிடைக்காது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. யாரா சண்டை போடும் போது நடுவில் போறேன். வீட்டுல இருந்த மாதிரி இங்க இல்ல. கொஞ்சம் அவங்க ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, 2 மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் சண்டை போடுவேன். அது நல்லா இல்ல. உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அவங்க என்ன எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது, என்னன்னே புரியாது உனக்கு. 2 விஷயம் தான் தெரிஞ்சுக்கிற, அது நீ உள்ள போய் சொல்றது அது கரெக்டா இல்ல. அத மாத்தி. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. காஃபி ரொம்ப நல்லா வந்து ஆமா ஜாக்லின், தேங்க்ஸ். இவ்வளோ குண்டா இருக்கான், ஹாப்பியா இருக்குது. யாருக்கே ஒரு தலைவலி வந்தாலும் வேணுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அவனுக்கு என்ன தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ ஓகேவா, இப்போ பரவாயில்லையா எல்லாம் கேட்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அது நமக்கு தெரியும்ல. நமக்கு வரும்போது அவங்க கேட்கலன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அது உனக்கு வரும்போது எப்படி இருக்கும், அதெல்லாம் நீ கேட்கணும். நல்லா விளையாடுற, இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னும் நல்லா தான் ஆடுற. இந்த கத்துறது அது மட்டும் நல்லா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பேசக்கூடாது, பின்னாடி பேசுறது தப்பு. ஆனா இதெல்லாம் மாத்திக்க. அடுத்தவங்க அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எப்படின்னு பார்க்கணும். மற்றவங்கள சொல்ற தெரியுமா, அறிவு இல்லை, சென்சிபிளா இல்லை, நீ ஒழுங்கா இருக்கான்னு பாத்தியா ஃபர்ஸ்ட். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. வீட்டுல எல்லாம் நல்லா இது இருந்தேன். என்ன சொல்லியா, கைண்டா இருந்தா சொன்ன, கைண்ட்னஸே காணும் சுத்தமா. எங்களுக்கு ஐயோ என்ன இப்படி பண்றா அப்படின்னு ஷாக்காகும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.